எப்படிடா மிஸ் ஆச்சு? அதுவும் இவ்வளவு கேவலமா மாட்டியிருக்கோம். அதான் எனக்கும் தெரியல விக்ரம். எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணி தான் அனுப்பணும். அது எல்லாத்தையும் மீறி எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. மொத தடவை அப்படி நடந்திருக்குன்னா போலீஸ் நம்மள ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். இல்ல மேடம், இதுக்கப்புறம் இப்படி நடக்கவே நடக்காது. நாங்க பாத்துக்கிறோம். ஆகாஷ், அதான் நடந்துருச்சு. இப்ப என்ன பண்றது? நம்மள நம்பி தானே இந்த டீலையே கொடுத்திருக்காங்க. அதை இப்படி சொதப்புனா அடுத்த தடவை நம்ம கிட்ட வரதுக்கு யோசிக்க மாட்டாங்களா? இதுல பெரிய டீல் ஒண்ணு பேசியிருக்கேன். இப்படி நடந்துருச்சுன்னு தெரிஞ்சா அவங்க நம்ம டீலை கேன்சல் பண்ண கூட சான்சஸ் இருக்கு. இப்ப நான் அதுக்காகவாவது அவங்க கிட்ட பேசணும். சரி, அத கூட பேசி முடிச்சிடலாம்னு வச்சுக்கோங்க. ஆனா நம்ம கேட்கிற அமௌண்ட்டுக்கு டீல் முடியாதுன்னு சொல்லிட்டா? விக்ரம், முதல்ல போலீஸ்க்கு இந்த விஷயம் எப்படி லீக் ஆச்சுன்னு தெரியணும். அப்பதான் அடுத்த தடவை இன்னும் கேர்ஃபுல்லா இருக்க முடியும். சரி, நம்ம பசங்க ருத்ரா எங்க இருந்து வந்ததா சொன்னாங்க? லோடு ஏத்திட்டு போன வண்டியில ஒரு பீரோ இருந்துச்சு, அதுக்குள்ள இருந்து வந்ததா தான் சொன்னாங்க. அந்த வண்டியோட டிரைவரும் சேர்ந்துதான் நம்ம ஆளுங்களை அடிச்சு துரத்துனதா சொன்னாங்க. அப்போ அந்த ருத்ரா டிரைவரை வச்சுதான் நம்மள நெருங்கி இருக்கா. இரு விக்ரம், இப்பவே நம்ம ஆளுங்கிட்ட சொல்லி அந்த டிரைவரை போட்டு தர சொல்றேன். இரு ஆகாஷ், எதுவும் பண்ண வேண்டாம். இப்ப அந்த டிரைவரை நம்ம ஏதாவது பண்ணுனா நம்ம அந்த ரூட்ல தான் போவோம். அவ ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருப்பா. நமக்கே அது பேக் ஃபயர் ஆகும். அவ கெஸ் பண்ண மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. அவளால ப்ரெடிக்டே பண்ண முடியாத மாதிரி பதுங்கி தான் அடிக்கணும். அப்பா, நீங்க அந்த டீலை எப்படியாவது பேசி ஓகே பண்ணுங்க. அடுத்த தடவை கண்டிப்பா மிஸ் ஆகாது. அப்ப அந்த ருத்ராவை எப்படி சமாளிக்கிறது? கண்டிப்பா அவ இந்நேரம் நம்மள தான் டார்கெட் பண்ணிருப்பா. மா, அந்த ருத்ராவை பத்தி கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அவ போலீஸ்காரி, அவளெல்லாம் அவ்வளவு ஈஸியா நினைக்காது. மா, சில விஷயங்களை பொறுமையா தான் டீல் பண்ணி ஆகணும். ருத்ராவும் அந்த ரகம் தான். சரி விக்ரம், இது வரைக்கும் நீ சொல்லி எதுவும் நடக்காம இருந்ததில்ல. நான் மறுபடியும் பேசுறேன். அவங்க பேசின அந்த பெரிய டீல நான் எப்படியாவது ஓகே பண்ண பாக்குறேன். அதெல்லாம் ஓகேங்க. இந்த வேலைய யாருக்கிட்ட கொடுக்கறதுன்னு யோசிச்சீங்களா? அதான் பார்க்கணும். மேடம், அத நான் பாத்துக்கிறேன். சார் டீல மட்டும் ஓகே பண்ணட்டும், அந்த வேலையை நான் முடிக்கிறேன். சரி ஆகாஷ், நீ கிளம்பு. உன் நெக்ஸ்ட் மூவ் என்னன்னு அப்டேட் பண்றேன். ஓகே விக்ரம், தேங்க்யூ. ஓகே, வர சார். வர மேடம். ஹாய் ருத்ரா. ஹாய் விக்ரம். சாரி, வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இட்ஸ் ஓகே விக்ரம், நானும் இப்பதான் வந்தேன். ஓகே. யாருமே உன்னை சாரியில அடிச்சுக்க முடியாது. விட்டா இப்பவே உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிடுவேன். அப்படியா? நான் ரெடி தான். பாரா. எப்படியோ விக்ரம், ஒரு வழியா எல்லா குழந்தைங்களையும் காப்பாத்தியாச்சு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சூப்பர் ருத்ரா. உன்னை இவ்வளவு சந்தோஷமா பார்க்கும்போது எனக்குமே ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கு. சாரி விக்ரம், நான் இருந்த டென்ஷன்ல உங்ககிட்ட சரியா கூட பேச முடியல. ஓகே, இதுல என்ன இருக்கு? நீ என்ன மத்தவங்கள மாதிரி சாதாரண ஆளா? காப், போலீஸ் ஆச்சே, உனக்கு டியூட்டி தானே முக்கியம். ஆமா விக்ரம், நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆனா கூட என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்னோட இந்த போலீஸ் வேலையா தான் இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு நல்ல ஒய்ஃபாவும், நல்ல மருமகளாவும், நல்ல அம்மாவாவும் நம்ம ஃபேமிலிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல,
இதெல்லாம் நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா என்ன? இங்க பாரு ருத்ரா, என்னைக்கு நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சேனோ அப்பவே நீ சொன்ன எல்லாத்துக்குமே நான் அடாப்ட் ஆயிட்டேன். இது எல்லாத்துக்கும் மேல நான் லவ் பண்ண ஆரம்பிச்சதே இன்ஸ்பெக்டர் ருத்ராவை தானே. சோ ஐ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்ஸ் விக்ரம். எதுக்கு? எல்லாத்துக்குமே. சரி, எனக்கு பசிக்குது. Shall we order something or should we wait? ஆக்சுவலி ஒருத்தர் வர வேண்டியது இருக்கு, வந்துடட்டுமே. ஓ ஆமா, யார் அந்த இன்னொரு பர்சன்? முக்கியமானவங்கன்னு வேற சொன்னேன். அது வந்து தோ, அவரே வந்துட்டாரு. ஹலோ ஹலோ சார். வாங்க சித்தப்பா. தோ இவர்தான் விக்ரம். ஹலோ இவர் என் சித்தப்பா. ஓ உட்காருங்க. ப்ளீஸ். உங்களை பத்தி ருத்ரா நிறைய சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா. ஐ எம் கணேசன், சுப்ரீம் கோர்ட் லாயர். ஐ எம் விக்ரம், டாக்டர். நான் சொன்னல ஒரு முக்கியமான பர்சன் அது இவர்தான். சார் ஆக்சுவலா அடிக்கடி ருத்ரா உங்களை பத்தி பேசுவாங்க. விக்ரம், ருத்ரா எனக்கு ஃபோன் பண்ணி, சித்தப்பா நான் ஒருத்தர் லவ் பண்றேன், அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னதும் எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்தது. ஏன்னா ருத்ராவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக 3 வருஷமா நானும் மாப்பிள்ளை பாக்குறேன்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். ஆனா ருத்ரா கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே இல்லை. அவளுக்கு அவளோட போலீஸ் வேலை தான் எல்லாமே. அப்படிப்பட்டவ ஒருத்தரை லவ் பண்றதா சொன்னதும் எனக்கு யாருன்னு பார்க்கணும்னு ஒரே எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. அதான் ருத்ரா சொன்ன உடனே வந்துட்டேன். ஓகே சார். அப்புறம் விக்ரம், அப்பா அம்மா என்ன பண்றாங்க? உங்க வீட்ல வேற யாரெல்லாம் இருக்காங்க? அப்பா அம்மா, நான் ஒரே பையன். அவங்க பிசினஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஓ. நான் ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டீங்க. விக்ரம், எனக்கு எல்லாமே ருத்ரா தான். இவளோட லைஃப் நல்லபடியா அமைஞ்சிட்டா எனக்கு வேற எந்த கவலையும் இல்லை. ருத்ரா ஒருத்தரை தன்னோட லைஃப் பார்ட்னரா வரதுக்கு சூஸ் பண்ணிருக்கானா கண்டிப்பா ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சிருப்பான். அதனால எனக்கும் உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க சார். இந்த நிமிஷத்துல இருந்து ருத்ரா என்னோட வைஃப். நான் அப்படிதான் சார் பாக்குறேன். இதுக்கப்புறம் எதை பத்தியும் கவலைப்படாம நீங்க ரிலாக்ஸ்டா இருங்க. ரொம்ப சந்தோஷம் விக்ரம். ஆமா, உங்க வீட்ல லவ் மேட்டர் சொல்லிட்டீங்களா? இன்னும் சொல்லல சார். கூடிய சீக்கிரமே நான் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு நான் ருத்ராவை கல்யாணம் பண்ணிப்பேன். விக்ரம நானும் நம்பினேன், என்னோட சித்தப்பாவும் நம்பினாரு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் இருக்கும், நான் ஸ்டேஷன்ல நைட் டியூட்டி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ விக்ரம் என்னை தேடி வந்தான். அவங்க அப்பா அம்மா எங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னு சொன்னான். நான் என்ன பண்றதுனே தெரியாம நின்னேன். அப்பதான் அவன் நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டான். நானும் அவன் மேல இருந்த லெவல ஓகே சொல்லிட்டேன். ஏன்னா அவனை நான் அவ்வளவு நம்பினேன். மறுநாளே அவனுக்கு எனக்கும் கல்யாணம் நடந்துச்சு. அப்பதான் 15 குழந்தைங்க காணாம போயிட்டாங்கன்னு எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. என்னால அங்கிருந்து போக முடியல. விக்ரம் என்ன பிளான் பண்ணி ஏமாத்திக்கிட்டு இருக்கான்னு தெரியாம நானும் அவன் சொன்னதெல்லாம் கண்மூடித்தனமா நம்பி அவன் வீட்டுக்கு போனேன். நேத்து எனக்கு வந்த காலை நீங்க அட்டெண்ட் பண்ணீங்களா? ஆமா. அது எதுக்கு என்கிட்ட சொல்லாம மறைச்சீங்க? அன்னைக்கு விக்ரமோட பிளான்னால என்னால அந்த 15 குழந்தைகளை காப்பாத்த முடியாம போயிருச்சேன்னு நானும் கோபத்துல தனியா வந்து இருக்க ஆரம்பிச்சிட்டேன். விக்ரம் தப்பான ஆள்னு அப்போ வரைக்கும் உங்களுக்கு தெரியாதா? 8 மாசம் முன்னாடி வரைக்கும் தெரியாது. ஆனா கல்யாணம் முடிஞ்ச 2-3 மாசத்திலேயே
3 குழந்தைங்க மிஸ் ஆனதா எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. ஏற்கனவே இருந்த ரூட்டை வச்சு அந்த டீமை பிடிக்க போனேன். ஆனா அன்னைக்கு அந்த டீமோட தலைவனா நான் பார்த்தது யார தெரியுமா? விக்ரம் இல்லையா? இல்ல. மாமா, நானும் போன போதுன்னு என்ன ஆனாலும் என் பையனோட வைஃபா இருக்கேன்னு பார்த்தா ரொம்ப தான் குறைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்க. ஏய், ஆ? ஆரம்பத்திலேயே முடிச்சிருக்கணும். இவ்வளவு நாள் விட்டு வச்சதே தப்பு. கொலைகார பாவி! இத்தனை நாளா உன் குடும்பத்துல ஒருத்தியா வாழ்ந்ததை நினைச்சா எனக்கு அசிங்கமா இருக்கு. ஏய் ருத்ரா, நீ என்ன போனா போகுதுன்னு விட்டியா? எனக்கு மட்டும் இந்த தப்பெல்லாம் நீதான் பண்றன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உன்னை நான் அப்பவே தூக்கி உள்ள வச்சிருப்பேன். ருத்ரா பெரிய தப்பு பண்ற. கூட்டிட்டு போங்க. விடமாட்டா ருத்ரா. அடுத்த நாளே விக்ரம் என் வீட்டுக்கு வந்து என் கால்ல விழுந்து அழுதான். எங்க அப்பா பண்ண இந்த விஷயம் எனக்கு சுத்தமா தெரியாதுன்னு சொன்னான். நானும் அதை நம்பினேன். நானும் விக்ரமன் நம்பி மறுபடியும் அவன் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சேன். 1 வருஷம் கழிச்சு எங்களுக்கு ஆராதனை பிறந்தா. என்னை விட ஆராதனை மேல விக்ரம் தான் பாசமா இருப்பான். அவளும் அவன்கிட்ட தான் ஓடிக்கிட்டே இருப்பான். அப்ப ஆராதனாவுக்கு 5வது பிறந்த நாள் நடந்துச்சு. விக்ரம் ஒரு சர்ஜரி விஷயமா பாம்பேக்கு போயிட்டான். அப்ப ஆராதனோட பிறந்த நாள வீட்லயே சிறப்பா கொண்டாடணும். குழந்தை இந்த ட்ரெஸ்ல தேவதை மாதிரி இருக்கா? மாதிரி எல்லாம் இல்ல, உண்மையாலே என் செல்லம் ஏஞ்சல் தான். இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கல்ல குழந்தை. ஆராதனா என்ன பண்ற? சுச்சோ, இங்க பாரு, கேக் கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். சரியா? இந்தா தொடச்சுக்கோ. ருத்ரா, நம்ம ஏஞ்சலுக்கு கவனம் ஃபுல்லா கேக் மேலதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால கேக்க சீக்கிரம் கட் பண்ணிடுவோம். கொஞ்சம் இருங்க. என்னோட பொண்ணுக்காக பார்த்து பார்த்து நான் வாங்கின கிஃப்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எதுவா இருந்தாலுமே. சரி ருத்ரா. ஆராதனா குட்டி, இது அம்மாவோட கிஃப்ட். சரியா? விக்ரம் சார் இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இருக்கட்டும், குழந்தையோட பர்த்டேக்கு கூட வராம இருக்கார்ல, அவருக்கு இத பார்க்க முடியாம இருக்கிறது தான் தண்டனையே. என்னடா செல்லம்? ஆராதனா குட்டி, கட் பண்ணலாமா? ஆராதனா குட்டி, கேக் சாப்பிடுங்க. ஆராதனா, 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 செல்லம், இங்க பாரு. ஆராதனா, ஓகே டாக்டர். என்னாச்சு டாக்டர்? குழந்தை என்ன சாப்பிட்டா?
எனக்கு அவளோட பர்த்டே டாக்டர். அதை செலிப்ரேட் பண்ற ஆர்வத்துல காலையில இருந்து எதுவுமே சாப்பிடவே இல்ல. இப்போ கேக் தான் சாப்பிட்டா. அதான் ப்ராப்ளம். காலையில இருந்து எதுவும் சாப்பிடாம இருந்து எம்டி ஸ்டொமக்ல கேக் சாப்பிட்டதால ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. டோன்ட் வரி, பயப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. ஃபுட் பாய்சன் ஆனதுனால குழந்தை டயர்டா இருக்கா. ட்ரிப்ஸ் எழுதி கொடுத்துருக்கேன். அது ஏறி முடிஞ்சதும் குழந்தை she will be recover. நான் அப்புறமா வந்து பாக்குறேன். தேங்க்ஸ் டாக்டர். டயர்டா இருக்காடா? சரி, கொஞ்ச நேரத்துல சரியாயிடும்னு. அப்புறம் அம்மா உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், சரியா? குட் கேர்ள், ரெஸ்ட் எடு. டாக்டர், உங்களை பார்க்க குரு சார் வந்திருக்காரு. வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். வணக்கம் டாக்டர். வணக்கம், உட்காருங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சும்மா உங்களை பார்த்து ஒரு டீல் பேசிட்டு போலான்னு வந்தேன். என்ன டீல்? ஒரு நிமிஷம். இந்த மெடிசனை மார்க்கெட்டுக்கு கொண்டு வர்றதுக்கான ப்ராசஸ் தான் போய்கிட்டு இருக்கு. இது 5 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்து ரிசல்ட் சொல்லணும். சரி, என்ன டீல்? எனக்கு வர்றதுல உங்களுக்கு 5%. இந்தாங்க. ஃபைலா பத்தாது, 10னா ஓகேவா இருக்கும். சரி, ஓகே, 10% தரேன். பட் எனக்கு இன்னும் 3 நாள்ல ரிசல்ட் வேணும். பண்ணிடலாம் சார். இது நீங்க ஃபார்மசியில கொடுத்துட்டு போங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். இதை டாக்டர் கொடுக்க சொன்னார். சரி. நர்ஸ், ரிமூவ் பண்ணுங்க. ஓகே டாக்டர். சி இஸ் ஓகே நவ். நர்ஸ், அதை கொடுங்க. பேர் என்ன சொல்லுங்க? ஆராதனா. உங்க ஏஜ் என்ன? 5 வயசு டாக்டர். இந்தாங்க மேடம். இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் டயர்டா இருக்கும், மற்றபடி எந்த ப்ராப்ளம் இல்லை. ஹெல்த்தி ஃபுட்டா கொடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். ஓகே டாக்டர். எழுதி கொடுத்த மெடிசனை ஃபுல்லா ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் மறக்காம 2 டேஸ் கழிச்சு திரும்பவும் ஒரு தடவை ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. ஓகே டாக்டர். சேஃப்டிக்கு ஒரு டெஸ்ட் மட்டும் எடுத்து பார்த்துருவோம். சரிங்க டாக்டர். நாங்களே உங்களுக்கு ரிமைண்ட் பண்றோம். நர்ஸ், இவங்க கான்டாக்ட் நம்பர் வாங்கிக்கோங்க. இது ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான். நீங்க குழந்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். மறக்காம ஃபார்மசில மெடிசன் வாங்கிக்கோங்க. ஓகே டாக்டர், தேங்க்யூ. இந்த டேப்லெட்டை மட்டும் போட்டுக்கோடா. வேணாமா, அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. இது சாப்பிட்டாதான் உடம்பு சரியாகும். அப்பதானே அப்பா ஊர்ல இருந்து வந்தா நம்ம ஜாலியா விளையாடணும்ல. அப்பா அப்பமா வருவாரு. வந்துருவாருமா, நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறேன். நீ இப்ப இந்த டேப்லெட்டை போட்டுக்கோ, சரியா? இந்தா போட்டுக்கோ. அவ்வளவுதான், சரியா? இப்ப நீ ரெஸ்ட் எடு. காலையில உனக்கு சரியாயிடும், சரியா? தூங்கு. வா வா, தூங்கு. பயந்துட்டல? அமைதியா இருங்க. தூங்கிட்டு இருக்கிற குழந்தைய கொஞ்சம் தெரியுது, ஆனா அவளோட பர்த்டேக்கு வரணும்னு தோணல. சாரிம்மா, நான் என்ன வேணுண்டேவா வராம இருந்தேன். 2 நாள் முன்னாடியே முடிய வேண்டிய ஒர்க் நேத்து வரைக்கும் இழுத்துருச்சு. அப்புறம் லாஸ்ட் ஃப்ளைட்டை பிடிச்சு நான் வந்து சேர்றதுக்குள்ள
அதான் வந்துட்டேன்ல. ம். ஏய் சாரி, நீ கால் பண்ணும்போது மீட்டிங்ல இருந்த, எடுக்க முடியல. அப்புறம் தான் மெசேஜ் பார்த்தேன். அவளுக்கு ஃபுட் பாய்சன் மெசேஜ் பண்ணியிருந்த. ஹாஸ்பிட்டல் போனியா? என்ன சொன்னாங்க? அது மெடிசனை எழுதி கொடுத்து 2 நாளைக்கு ஃபாலோ பண்ண சொன்னாங்க. 2 நாளைக்கு அப்புறமா திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க. இப்போ இவ தூங்குறதுக்கு முன்னாடி கூட நீங்க எப்ப வருவீங்கன்னு தான் கேட்டுட்டு இருந்தா. சோ நீங்க என்ன பத்தி யோசிக்கவே இல்ல அப்போ? ஆ, நான் ஏன் உங்களை பத்தி யோசிக்க போறேன்? எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? என்னம்மா இப்படி சொல்ற? ஆமா, நீங்க மட்டும் எங்களை பத்தி எல்லாம் யோசிக்காம பாம்பே போயிட்டீங்கல்ல, அப்புறம் நாங்க எதுக்கு உங்களை பத்தி யோசிக்கணும்? ஆனா அங்க இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை பத்தி தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நம்பிட்டேன். சத்தியமா?